போட்டு நீங்கள் சொல்கிற மண்புழு உரம், ஆட்டுப்புழுக்கை, மாட்டு கழிவு இந்த மாதிரி இயற்கை எரிவாயுகள் எல்லாரையும் போட்டு அதை வந்து அந்த மண்ணை மலடாக்கின மண்ணை திரும்ப உயிர்ப்பிச்சு திரும்பவும் இயற்கை விவசாயம் செய்ய முடியாதா? செய்யலாம். அதுக்கு 5 வருஷம் காத்திருக்கணும். 5 வருஷம் கூடயும் காத்திருக்கலாம். இப்போ ஒரு ஐடியா வரும். ஒரு 5 ஏக்கர் உதாரணத்துக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்கிற இடத்துல 1 ஏக்கர் வந்து ரசாயன மண்ணா இருக்கிறத வந்து ஒரு நல்ல உயிருள்ள இயற்கை மண்ணா நம்ம மாத்த முடியாதா? 4 ஏக்கர்ல விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அத ஏன்னா நீங்க ஏதாவது அதுக்கு பண்ணுவாரா? என்ன பண்ணணும்னா, மண்ணை எல்லாம் வந்து டிஸ்க் வச்சு அடிக்கணும். டிஸ்க் வச்சு வெட்டி கீழ உள்ள இல்ல, மண்ண இல்ல. மேல அது பண்ணலாம். அது பண்ண முடியுமா? அது சாத்தியமா? பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து இப்போ என்ன சொல்லணும்னா, இயற்கை விவசாயத்துக்கு வந்து மூலதனமான உரம் என்ன தெரியுமா? ஆ. மாட்டுச்சாணி. ம். மாட்டுச்சாணி மாடு என்னது சாப்பிடுது தெரியுமா? புண்ணாக்கு அது இதுன்னு சாப்பிடும். இப்போ அங்கேருந்து தான் நம்ம ரசாயனமே ஸ்டார்ட் இல்ல ஆகுது. இப்ப எங்க ஊர்லலாம் பால் பாக்கெட்டு, பவுடர்லாம் சாப்பிடுது. ஆமா. பால் பாக்கெட் தான் அதிகமா சாப்பிடுது. எல்லாத்தையும் கண்டதுகளே திங்குது. அது என்ன திங்குதுன்னே தெரியாது. நம்ம எங்கேருந்து நம்ம உரம் மூலப்பொருள் எதுவா நம்ம நினைக்கிறோமோ, மூலப்பொருளே ரசாயனமா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? அது அத மாத்துறதுக்கு வழியே இல்லையா? மாத்துறதுக்கு